தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கோமதேக பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கொங்கு மக்கள் தேசிய கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மாற்றுக் கட்சி நிர்வாகிகளை தங்கள் கட்சியில் சேர்ப்பதற்கு காட்டும் அக்கறையை ஏழை எளிய மக்களின் மீது விஜய் காட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அரிசி விலை உயர்வு தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் அதிகாரிகளை வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கோமதேக பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கொங்கு மக்கள் தேசிய கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மாற்றுக் கட்சி நிர்வாகிகளை தங்கள் கட்சியில் சேர்ப்பதற்கு காட்டும் அக்கறையை ஏழை எளிய மக்களின் மீது விஜய் காட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அரிசி விலை உயர்வு தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் அதிகாரிகளை வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.